வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஜித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் சங்கராபுரம் பேரூராட்சி மற்றும் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் உள்ள சில கிராமங்கள், அதாவது எலியத்தூர், தொட்டியம், திம்மாபுரம், பாண்டியங்குப்பம், வெட்டிபெருமாள், அகரம் கிராமங்கள் மற்றும் வடகணத்தால் பேரூராட்சி மற்றும் சின்னசேலம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளாகும். இங்கு 7 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சி 1 முறை மட்டுமே இங்கு வென்றுள்ளது. நேஷனல் காங்கிரஸ் 2 முறை தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். இந்த தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த உதயசூரியன் 1,26,181 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் 56.41% பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பாமகவை சார்ந்த ராஜா 75,223 வாக்குகள் 35.1% பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராஜியம்மா 9,873 4.60% பெற்றுள்ளார். சுயேட்சை வேட்பாளர் அருள் 2,120 வாக்குகளையும், சுயேட்சை வேட்பாளர் மன்னன் 1,156 வாக்குகளையும் பெற்று இந்த தொகுதியில் தோல்வியடைந்துள்ளனர். பாமகவை சார்ந்த ராஜா அவர்களை உதயசூரியன் கிட்டத்தட்ட 45,963 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஷெட்யூல் காஸ்ட் பிரிவை சார்ந்தவர்கள் 30%, வன்னியர்கள் 15% முக்கிய வாக்கு வங்கியாக உள்ளனர். இது ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,56,349, அதில் ஆண்கள் 1,28,329, பெண்கள் 1,28,20. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,14,849. நோட்டோ கிடைத்த வாக்குகள் 953. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற கட்சி திமுக 31% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 29% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் அதிமுக 23% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் 14% ஆதரவுடன் நாம் தமிழர் கட்சி உள்ளது. இதர கட்சிகளுக்கு 3% ஆதரவை மக்கள் தங்கள் பங்களிப்பாக கொடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.